அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஷெட்யூல்ஸ், அதாவது ஒவ்வொரு ஷெட்யூல்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த இந்தியன் அட்டவணை அப்படின்ற மாதிரி. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 12 ஷெட்யூலை பற்றி எப்படி ட்ரிக்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி எழுதிக்கலாம். டியர்ஸ் ஆஃப் TEARS OF ஓல்டு OLDPM இதுதான் 12 ஷெட்யூலுக்கான ட்ரிக்ஸு. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஓல்டு பிஎம்மோட கண்ணீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் டீன்னா என்னென்னா டெரிட்டரிஸ், அதாவது நேம் ஆஃப் த ஸ்டேட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இங்கே டெரிட்டரின்னு இருக்குது இல்லையா, இந்த டீயை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஈங்கிறது என்னென்னா எமோல்மெண்ட்ஸ், அதாவது பிரசிடெண்ட், கவர்னர், ஸ்பீக்கர், சேர்மேன், டெப்யூட்டி சேர்மேன், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சம்பளம், அவங்களோட அலோன்சஸ்ஸு, அவங்களோட ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு. ஏன்றது ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா. நம்ம இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு புதுசாக பதவி ஏற்றிருக்கார் இல்லையா, அவர் பிரசிடெண்ட்டு முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. அந்த உறுதிமொழியை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க, எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் ஷெட்யூல். அதுக்கு தான் ஓத்துன்ற அண்ட் அஃபர்மேஷன், ஏன்றது டியர்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஆறுங்கிறது ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபாவோட சீட்ஸு அலோகேஷனாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் எத்தனை ராஜ்யசபா சீட்ஸை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஷெட்யூலில் இருக்குன்னா ஃபோர்த்து ஷெட்யூல். இது 1, 2, 3, 4. ஃபிஃப்த்து ஷெட்யூல்டு ஏரியாஸ். இப்போ ஷெட்யூல்டு, அதாவது ஃபிஃப்த்து ஷெட்யூலில் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஷெட்யூல்டு ஏரியாவுக்கும் ட்ரைப்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்து ஷெட்யூலில் இருக்குது. அந்த ட்ரைபல் ஏரியாஸே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்கும். அசாம், திரிபுரா, மேகாலயா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு குறிப்பாக 4 ஸ்டேட்டு மட்டும்தான் 6th ஷெட்யூலில் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன ஸ்டேட்டுன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். நல்லா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏடிஎம்மில் மணி இல்லை, எம்னா மணி, ஏடிஎம்மில் மணி இல்லை, அதாவது மணிப்பூர் இல்லை. ஓகேவா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா அசாம், திரிபுரா, மேகாலயா இங்கே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடில் மணிப்பூர் இருக்குது. ஓகேவா, ஸோ அது என்னென்னா நாளைக்கு கேள்வி வரலாம். ஏன்னா இந்த 6th ஷெட்யூலை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. லடாக்கில் இஷ்யூ இருந்தது முன்னாடி 6th ஷெட்யூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. லடாக்கில் ஒரு 2 monthsக்கு முன்னாடி கலவரம் வெடிச்சதாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 6th ஷெட்யூலை பேஸ் பண்ணி கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்னா ஏடிஎம்மில் மணி இல்லை, அப்போ ஏன்றது அசாம், திரிபுரா, மேகாலயா. மணி இல்லைன்ற என்ன அர்த்தம்னா மணிப்பூர் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேவா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மட்டும்தான் இந்த 6th ஷெட்யூலில் இருக்குது, மணிப்பூர் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஏடிஎம்மில் மணி இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 7th ஷெட்யூல் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இது இருக்கா எஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், யூனியன் ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 7th ஷெட்யூலில் இருக்குது. அதுதான் இங்கே ஃபெடரல்னால் கூட்டாட்சி. ஓகேவா, ஃபெடரல்னால் கூட்டாட்சி முறை. 8வது இங்கே ஓல்டுன்னு இருக்கு இல்லையா, அது அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அஃபிஷியல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, 8th ஷெட்யூல் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 8 ஷெட்யூல்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றப்பட்ட அன்னைக்கு இருந்த ஷெட்யூல்ஸு. அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் நம்ம ஷெட்யூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா, ப்ரெசண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 12 ஷெட்யூல் இருக்குது. ஓகேவா, 9th ஷெட்யூல் நம்ம ஓல்டு பிஎம்னு சொன்னோம் இல்லையா, கத்துது எல்லுங்கிறது லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, லேண்ட் ரிஃபார்ம்ஸாக நில சீர்திருத்த சட்டத்தெல்லாம் எந்த ஷெடியூலில் இருக்குன்னா 9th ஷெடியூல். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா
ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 கொண்டு வந்தாங்க இந்த ஷெட்யூல். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, நில உச்சவரம்பு சட்டம், நில சீர்திருத்த சட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அட்டவணை தான் வந்து 9வது அட்டவணை. 10 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அட்டவணை இது, சரிங்களா. ரொம்ப முக்கியமான அட்டவணை இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இப்போது ஒரு கட்சியில் ஒரு பார்ட்டியில் நின்று வின் பண்ணிவிடுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. முன்னாடிலாம் இருந்தது, அதாவது 1985க்கு முன்னாடிலாம் அப்படி இருந்தது. பட் வந்து 10th ஷெட்யூலில் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 11th வந்து பஞ்சாயத், 12th வந்து முனிசிபாலிட்டி பிஎம். ஓகேவா, ஓல்டு அது வரைக்கும் பார்த்தோம் எல்டிபிஎம். பஞ்சாயத் 11th, 74 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1993 முனிசிபாலிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகேங்களா, 12 ஷெட்யூல்ஸு. டீன்றது நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஈன்றது எமல்மெண்ட்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சம்பளம், எல்லாரோடைய சம்பளத்தை பற்றி பேசுவாங்க. இங்கே வந்து அஃபர்மேஷன், உறுதிமொழி எடுக்கிறது, ராஜ்யசபா சீட்டு. அதுக்கப்புறம் எஸ்ங்கிறது ஷெட்யூல்டு ஏரியாஸு. அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க, ஓன்றது ஷெட்யூல்டு ஏரியாஸுக்குள்ளே இருக்கிறது அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஏடிஎம்மில் மணி இல்லை, மணிப்பூர் இல்லை. ஆஃபுங்கிறது ஃபெடரல், கூட்டாட்சி தத்துவம், யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓங்கிறது என்னென்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். எல்லுங்கிறது லேண்ட் ரிஃபார்ம், சீர்திருத்த சட்டம். டீன்றது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேங்களா, கட்சி தாவல் தடை சட்டம். பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. உங்களுக்கு இப்பயும் புரியல அப்படின்னா இந்த வீடியோவை பொறுமையாக பாஸ் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு இதை எழுதி இந்த மாதிரி நோட்டில் A4 ஷீட்லேயோ எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 2 முறை 3 முறை நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னாவே ஷூராக சொல்கிற ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 டைம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் எப்போயாச்சும் எடுக்கும்போது ரிவைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இது மறக்காது. முன்னாடி பார்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட இன்னொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், பார்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. அதையும் போய் பாருங்கள், பார்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சில ஈஸியான கொஷின்ஸும் நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஞாபகம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.